12th Accountancy Chapter 3 இருக்க Realization 2 பத்தி பார்க்கலாம். From the following information, prepare capital accounts of the partners of Shanti and Sumati when the capitals are fixed அப்படின்னு கேட்டிருக்காங்க. Fixed capital method அப்படின்னால ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ரெண்டு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து கரண்ட் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் இதில் நமக்கு ரெண்டு என்ட்ரி தாங்க வரும். அது என்ன அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல், அடிஷனல் கேபிட்டல். மிச்சம் இருக்கிற எல்லா என்ட்ரியுமே நம்ம எங்கே என்டர் பண்ணுவோம்னா கரண்ட் அக்கௌண்ட்டில் தான் பண்ணுவோம். ஸ்டார்டிங்லேயே வந்து ரெண்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சம்ம போடுறது ரொம்ப ஈஸிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், பர்டிகுலர்ஸ் ரெண்டு பார்ட்னரோட பேர், அப்படியே கொஞ்சம் கீழே கேப் போட்டு கரண்ட் அக்கௌண்ட் ரெண்டு பார்ட்னரோட பேர் போட்டு ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நமக்கு வந்துட்டு ஓப்பனிங் கேபிட்டல் தொடக்கம் முதல் கொடுத்துருக்காங்க. சாந்தி 1 lakh, சுமதி வந்து 80,000 சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடில் டு பேலன்ஸ் பார் டவுன் இருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேருக்கு நேராக இந்த அமௌண்ட் வந்து என்டர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கரண்ட் அக்கௌண்ட்டோட கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. 1st January அன்னைக்கு சாந்தி வந்து 5,000, சுமதி வந்து 3,000 சொல்லியிருக்காங்க. ஸோ நடப்பு கணக்கோட பேலன்ஸை வந்து நம்ம இங்கே நோட் பண்ணிக்கிறோம் பை பேலன்ஸ் பார் டவுன் போட்டு. மூணாவது அடிஷனல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்டே சொன்னால் அடிஷனல் கேபிட்டல்ங்கிறது ஓப்பனிங் கேபிட்டல் கூட நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்ல ஆட் பண்ணுவோம். ஸோ இது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா சாந்திக்கு வந்து 10,000, சுமதிக்கு வந்து 20,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அடிஷனல் கேபிட்டல் சொல்லிட்டு இதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிராயிங்ஸ் டியூரிங் 2018 சொல்லிட்டு சாந்திக்கு 20,000, சுமதிக்கு 13,000 சொல்லியிருக்காங்க. டிராயிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம பிஸ்னஸ் காசு எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இங்கே சுமதியும் சாந்தியும் பண்ணியிருக்காங்க. இது வந்து நமக்கு கரண்ட் அக்கௌண்ட்ல டெபிட் சைடில் வரும். டிராயிங்ஸை தொடர்ந்து அடுத்து என்ன இருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இருக்கு. எடுப்புகள் மீது வட்டி 500 300 சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க வந்து காசு எடுத்தாங்க இல்லையா, அதுக்கு வந்து திரும்ப பிசினஸ் உள்ள எடுத்துட்டு வரும்போது வட்டி கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து நமக்கு கரண்ட் அக்கௌண்ட் டெபிட் சைடில் வரும். நெக்ஸ்ட் ஐட்டம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃபார் 2018 லாப பங்கு சாந்திக்கு 10,000, சுமதிக்கு 8,000 வந்திருக்கு. ஸோ இது வந்து நமக்கு கரண்ட் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடில் வரும். அடுத்த ஐட்டம் கொடுத்துருக்காங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், அதாவது முதல் மீது வட்டி, அதாவது இவங்க போட்ட முதல்ல உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. இந்த வகையில் வந்து சாந்திக்கும் சுமதிக்கும் 6,300 5,400 கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம கரண்ட் அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல என்டர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஐட்டம் சேலரி, சாந்திக்கு 9,000 சொல்லியிருக்காங்க. ஊதியம் வந்து சுமதிக்கு எதுவும் சொல்லலை. ஸோ அதனால் நம்ம வந்து சாந்திக்கு மட்டும் 9,000 என்டர் பண்ணுறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்துட்டு லாஸ்ட்டாக கமிஷன் சொல்லியிருக்காங்க. சாந்திக்கு எதுவும் இல்லை, சுமதிக்கு 1,200 சொல்லியிருக்காங்க. ஸோ பை கமிஷன் சொல்லிட்டு நம்ம சுமதிக்கு மட்டும் 1,200 என்டர் பண்ணுறோம். அவ்வளோதான் சம்மோட கிளைமேக்ஸ் பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ சாந்தியோட இப்போ கேபிட்டல் அமௌண்ட்டு ஓப்பனிங் ப்ளஸ் அடிஷனல் சேர்த்து 1,10,000 இருக்குது. சுமதிக்கு வந்து 80 + 20 சேர்த்து 1 lakh இருக்குது. இதே நம்ம பேலன்ஸ் கேரி டவுன் சொல்லிட்டு டெபிட் சைடில் நோட் பண்ணுறோம். சேம் அமௌண்ட்டை பேலன்ஸ் பாட்டவுன் சொல்லிட்டு நெக்ஸ்ட் மந்த் எழுதிட்டு கிரெடிட் சைடில் நோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கரண்ட் அக்கௌண்ட் பார்க்க போகிறோம். சாந்தி வந்து 30,300 வச்சிருந்தாங்க. அதில் வந்து 20,500 எடுத்தது போக 9,800 பேலன்ஸ் வச்சிருக்காங்க. அதே மாதிரி சுமதி வந்து 17,600 13,300 மைனஸ் பண்ணது போக 4,300 வந்து பேலன்ஸாக வச்சிருக்காங்க.